Hi friends, welcome back to a new video. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொரோனா டைமில் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஊட்டி டு கோயம்புத்தூர். ஸோ இப்போது ஊட்டியிலன்னு கோயம்புத்தூர் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ரைட் சைடில் பாருங்கள், வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஊட்டியில் எங்கே பார்த்தாலும் வியூ தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ எங்கெங்கே போக போகிறோன்னா உங்களுக்கு கீழே தெரியுதா பாருங்கள், தண்ணி போடுறது. நேற்று நல்ல மழை, சரியான மழை நேற்று நைட்டு. ஸோ தண்ணியெலாம் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் ரைட் சைடில். தென் இப்போ ஒரு காட்டேரி ஃபால்ஸுங்கிறது நீங்கள் நான் ஏற்கனவே என் சேனலில் முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருப்பேன், காட்டேரி ஃபால்ஸோட டீட்டெயில்டு வீடியோ. ஸோ இப்போ அடிவாரம் வரைக்கும் நம்ம போக போகிறதில்ல, காட்டேரி ஃபால்ஸ் காட்டுறேன். பட் நீங்கள் அடிவாரம் வரைக்கும் எப்போ இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பேங்க் இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது ரோடு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப மோசமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, ரோடு போட மாட்டேங்கிறேங்க எங்கள் ஊருக்கு. அப்படியே நேராக மேலே பாருங்களேன், சரியான வியூ. வாவ், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நேராக பாருங்களேன், சூப்பராக இருக்குது அந்த க்ளவுட்ஸ் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நேராக நம்ம காட்டேரி ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கேருந்து ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஒரு வியூ பாயிண்ட் எனக்கு தெரியும். ஐ மீன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஃபுல் டவுனே தெரியும். ஸோ அங்கே போயிட்டு இந்த விளாக் அதோடு முடிச்சுப்போம். தென் வாங்கி இப்போ காட்டேரி ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். காட்டேரி ஃபால்ஸ் வந்து டேமும் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டையும் பார்ப்போம் எப்போ இருக்குன்னு பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே டேம் தான். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபுல்லாக செடி இருக்கிறனால உங்களுக்கு டேம் சுத்தமாக தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா உங்களுக்கு டேம் தெரியும். அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் ஃபுல் டேம். இது ஃபுல்லாக இந்த இலையெல்லாம் மூடி இருக்க, மெயின்டெனன்ஸ் பெருசாக இல்லை நினைக்கிறேன் இந்த காட்டேரி டேமு. பட் உங்களுக்கு ஃபால்ஸ் நல்லா தண்ணி விழுகும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழைங்கிற மாதிரி சரியான மழை. கண்டிப்பாக தண்ணி இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கீழே போனால் தெரிஞ்சிடும் ஃபால்ஸில் தண்ணி இருக்கா இல்லையானு. நான் போன டைம் வரும்போது சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த டைம் தண்ணி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேற்று மழை அடிச்சிருக்கு. பார்ப்போம். பார்த்தீங்களா காட்டேரி டேம். இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? வாவ், இந்த இடத்துல மட்டும் தான் தெரியுது. மிச்சப்படி ஃபுல்லாக செடி இருக்குது. அங்கே டேம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இங்கே ஒரு டேம் இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல வியூ இருக்கும் பாருங்கள். வா, செமையாக இருக்குல்ல இந்த வியூ. தென் வாங்கி இப்போது ஃபால்ஸ் இங்கேன்னு ஒரு 2 ஏர்பின் பெண்ட் இறங்கினா ஃபால்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காட்டேரி ஃபால்ஸ் அடிவாரம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபால்ஸ் நல்லா ஹைட்டு தான். நீங்கள் அடிவாரத்துன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடியில் போனீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரியாக இருக்கும். சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். ஒரு 10 to 15 minutes ட்ரெக்கிங். சரியான லேண்ட்ஸ்லைடு. அவங்க இத்தனைக்கும் கட்டி லேண்ட்ஸ்லைடாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் மேலேன்னு அந்த அவங்களுக்கு சைடில் அந்த பில்லர் கட்டியும் இதாக இருக்குது, சைடு வால். நல்லா வேலை ஃபுல்லாக விழுந்துருந்தால் நம்ம போயிருக்க முடியாது. இது வந்து வழியாக பரவாயில்ல, பாதி ரோடு வரைக்கும் ஒரு வேளை விழுந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, குட், க்ளீன் பண்ணியிருந்தால் நல்ல விஷயம். காட்டேரி ஃபால்ஸ் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இந்த காட்டேரி ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. உங்களுக்கு அந்த ரைட் சைடில் தெரியுதான்னு தெரியல ஃபால்ஸு. அது ரைட் சைடில் ஃபால்ஸ் விழுகுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக ஏதோ அந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி காட்டேரி ஃபால்ஸ் தான் நீலகிரியிலேயே 3rd லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸு. இது ஆக்சுவலி 180 feet வாட்டர் ஃபால்ஸு. என்னடா ஹைட்டுன்னாலே என்ன இவ்வளோ தான் தெரியுதுன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். கிட்ட போய் பாருங்கள், சரியான ஹைட்டு, 180 feet ஹைட்டு. நினச்சி பாருங்கள். ஆக்சுவலி 3rd தான். ஃபஸ்ட்டு நான் எதுன்னு சொல்கிறேன், போக சொல்கிறேன். நீங்கள் நிப்பாட்டி உங்களுக்கு எது வழியாக போகணுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடந்தே போயிருப்பேன். ஸோ இந்த முன்னாடி உங்களுக்கு வழி தெரியுதா? இது வழியாக தான் அப்படியே நடந்து போகணும் காட்டுக்குள்ளே. ரொம்ப தூரம், இட்ஸ் லாங் ட்ராவலுங்கிற மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஒரு 20 to 25 minutes ஆகும். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். தென் நம்ம இப்போ கிளம்புவோம். அங்கே மேலேன்னு ஃபால்ஸ் தண்ணி விழுகிறது உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாரல் நம்ம மேலே பாடுறது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் நீலகிரிஸில் எதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக திரும்பி பார்த்தா வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கு. நான் பார்க்குறேன், நிப்பாட்டி காட்ட முடியல இருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது.
அப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொன்னல, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொலக்கம்பைங்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கே வியூ, இந்த வியூ பாருங்கள் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் கொலக்கம்பை. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 400 ஃபீட் அபவில் இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ். அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். இந்த டைமில் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொலக்கம்பை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இவ்வளோ பேசிவிட்டு கேத்தரின் ஃபால்ஸை மறந்துட்டு பாருங்கள். ஸோ கோத்தகிரியில் அரவேணுங்கிற ஊருக்கிட்ட தான் அந்த கேத்தரின் ஃபால்ஸ் இருக்குது. அந்த கேத்தரின் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 250 ஃபீட் ஹைட்டு. அது இல்லாமல் அந்த கேத்தரின் ஃபால்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி போனால் தான் உங்களுக்கு அந்த வியூ தெரியும். ஏன்னா அது எப்போவுமே அந்த ஏரியா ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மதியம் டைம் ஒரு 11-12 அந்த மாதிரி போனீங்கன்னா, வெயில் அடிக்கிற டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஃபால்ஸ் தெரியும். அதோட வீடியோ நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டரி ஃபால்ஸ் மறந்துடாதீங்க. இது சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர்கிட்டே இருக்குது. அதனால் இது சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள், மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு கீழே போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்கும் காட்டேரி ஃபால்ஸுக்கு எப்படி போகணுன்னு. ஆக்சுவலி இதுதான் காட்டேரி ஜங்ஷனும்பாங்க இந்த இடத்த. இது லெஃப்ட்டில் போனால் நம்மளுக்கு குன்னூர் வரும். இதுதான் நம்ம மெயின் ரோடு, பர்லையார் மெயின் ரோடு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வரணும். அது வந்து நம்ம மஞ்சூர் குந்தா போகிற வழி, நான் இப்போ வந்த வழி. ஸோ அது வழியாக தான் நம்ம காட்டேரி ஃபால்ஸ் போக முடியும். அது ஆக்சுவலாக கிட்ட மேலே போயும் போகலாம். பட் நாங்கள் இப்படி போனீங்கன்னா கிட்ட வழி. ஸோ இந்த இடத்துல மேலே ஒரு ட்ரெயின் ட்ராக் போகும். தெரியுது உங்களுக்கு, அங்கே ஃபுல்லாக ரயில்வே ட்ராக் தான். அது அப்படியே வளைஞ்சு போகுது, நல்லா நெளிஞ்சு போகுது ரயில்வே ட்ராக். இப்போ ட்ரெயினில் ஒரு டைம் போகலாம். கொரோனாலாம் முடியட்டும். ஸோ அந்த விலாக் ஒரு நாள் போடுவோம். டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம லக்கு இருந்தால் கிடைக்கும், லக்கு இல்லைலாம் கிடைக்காது. என்ன பார்ப்போம். பட் இப்போலாம் எங்கேயும் போகிறதில்ல. கொரோனா டைம்னால எங்கேயுமே காஃபி கூட நான் எங்கேயும் வெளியில் குடிக்கல. வீடு ஊட்டி வீட்டில் நேராக கோயம்புத்தூர் ரோடு, அவ்வளோதான். ஸோ எந்த இடத்துலையுமே நிப்பாட்டல. ஸோ ஸ்டே சேஃப். இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க. ஸ்டே சேஃப். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் காலனி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, காரமடைக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. தென் இதோ இந்த ரைட்டு தான். க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியுதா? க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நடந்து போகலாம், பட் அது கொஞ்சம் தூரம். பைக்கில் பேக் வேறு இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு போக முடியாது என்னால். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது சும்மா ஒரு வியூ மாதிரி தெரியும். அதுனா கொஞ்சம் ஹைட்டான இடம். ஸோ நான் அந்த இடத்தையும் காட்டுறேன். பட் வந்ததுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடம் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுது அந்த மலை மேலே அப்படியே க்ளவுட்ஸ் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்ல இடம். மேக்ஸிமம் நான் எப்போது ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ லாங் டைம். ஸோ உங்களுக்கு ஒரு ரேண்டம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடமும் வியூ தெரியும். பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளம்பியாச்சு. உங்களுக்கு பாருங்கள், அழகான இடம். பட் போக மனசில் என்ன லைட்டாக வெயில் அடிக்குது. ஜாக்கெட் வேறு போட்டிருக்கேன். ஸோ வேணாம், ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பெருசாக வியூ பாயிண்ட் இல்லை, திருப்பிடுவோம். நான் எதாவது இருக்குமான்னு நான் இந்த பக்கம் வந்ததில்லை. ஸோ தான் போய் பார்த்தேன், பெருசாக எதுவும் இல்லை. நான் அடுத்து இங்கே நேராக வீட்டுக்கு தான். உங்களுக்கு அந்த மேலே மலை தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? அந்த மலை மேலே க்ளவுட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு கோவில் கூடி இருக்குது. அது வழியாக போனால் ஒரு கோவில் கூடி வரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோவில் கூட இருக்குது. அந்த கோவில், அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு தனி விலாகாகவே போடுறேன். ப்ராப்பராக டீட்டெயிலாக போடுறேன். அது எங்கே இருக்குது, என்ன இதுன்னு. செம்மையாக இருக்குது. வாவ், பார்த்துட்டே இருக்கணும் போலே தோணும். பார்க்க பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேட் லக். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு ஹிமாலயா காரை போவான். சொன்னல இப்போ என்ன நினச்சி நான் சொல்கிறேன் பாருங்கள்.
நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்துட்டுருந்தேன். இது இவங்க நான் ஹசார் லைட் போட்டு இவங்களை முந்தினேன். மறுபடியும் என்ன முந்திட்டு ஹசார் லைட் போகிறாங்களாமா. இதை வேறு திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். ரேஸை கூப்பிட்றா அப்படி. நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன்னா அவன் ஹெல்மெட் போட்டிருந்தா கூட போகலாம் சார். நம்மளால் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. நான் ரேஸுக்கு போகிறேன்ட்டு அவன் ஹெல்மெட்டும் போடல, முன்னாடி இருக்கிறவும் போடல, பின்னாடி இருக்கிறவும் போடல, ஓட்டுறவனும் போடல. இது என்ன வாட் இஸ் திஸ்? ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுங்க, தப்பு கிடையாது. ஹெல்மெட் அந்த மாதிரி ஜாக்கெட் கூட தேவையில்லை, ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி யாரும் ரேஸுக்கெலாம் யாரும் கூப்பிடாதீங்க. நான் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக ரேஸுக்கு போக மாட்டேன். அது தப்பு. ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ. நான் கண்டிப்பாக ரேஸுக்குலாம் போக மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. தேங்க்யூ.